Hi my dear 10th standard students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எக்ஸாம்ஸ் பக்கத்துலயே வந்துட்டு இருக்கு. சோ நம்ம இந்த வீடியோல என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 10 சயின்ஸ்ல வந்து நம்ம ஏம் என்னது சென்டம் வாங்குறது. எஸ், அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா எனக்கு என்னென்ன क्वेश्चंस மினிமமா நான் இவ்வளவு படிக்கணும் அப்படினாலே என்ன வேணும்? மினி மெட்டீரியல் இருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஓரளவுக்கு எனக்கு முக்காவாசி மார்க் எனக்கு வந்தா போதும், ஆர் ஜஸ்ட் பாஸ் பண்ணணும், ஆர் ஈவன் ஒரு டாப்பரா இருந்தாலும் எனக்கு ஓரளவுக்கு ஃபைனல் ஒரு ரிவிஷனுக்கு நான் குவிக்கா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மினி மெட்டீரியல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மினி மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் என்ன, ஓகே, அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, என்ன எப்படி நீங்க யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல குவிக்கா பார்க்க போறோம். நமக்கு தெரியும் பப்ளிக் எக்ஸாமுக்கு ஹார்ட்லி 1 மந்த் தான் இருக்கு. சோ இதுக்கு மேல நமக்கு டைம் வேஸ்ட் பண்ண டைமே இல்ல. என்னென்ன உங்களுக்கு தேவை, என்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு கிளியரா வேணும், ரைட்? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस நமக்கு தெரியும், பட் ஆர்கனைஸ்டா எப்படி படிக்கிறது இது ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. இந்த சாப்டர்ல என்ன கேட்பாங்க, அந்த சாப்டர்ல எது இம்பார்ட்டன்ட், சோ மெனி திங்ஸ் கோயிங் ஆன், அந்த கன்ஃபியூஷன் இருக்கு அப்படின்னா திஸ் வில் ரியலி ஹெல்ப் யூ a lot. சோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. So first of all, ஒரு சாப்டர் லைக் பை சாப்டர் என்னென்ன இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस, என்ன மாதிரி क्वेश्चंस லைக் 1 மார்க்ஸ் என்ன வரும், 2 மார்க்ஸ் என்ன வரும், டீடைல் क्वेश्चंस என்ன வரும், டயகிராம்ஸ் என்ன வரும், இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி ஆர்கனைஸ்டா படிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான மெட்டீரியல். ஓகேவா? அது போக சொன்ன மாதிரி என்னென்ன சப்செக்ஷன்ஸ் வரும் பாருங்க. மல்டிபிள் சாய்ஸ் வரும், நமக்கு ஷார்ட் ஆன்சர் இன் டீடைல் இருக்கு, நியூமெரிக்கல்ஸ்ல ஸ்பெசிஃபிக்கா இருக்கு, அண்ட் டயகிராம்ஸ் எஸ்பெஷலி பயாலஜி ரிலேட்டடான டயகிராம்ஸ் எல்லாம் இருக்கு. சோ இதை நீங்க தெளிவா பார்த்துட்டு போனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எஸ், சோ ஆர்கனைஸ்டா படிக்க ஹெல்ப் பண்ணுது. லாஸ்ட் மினிட் ரிவிஷன், எஸ்பெஷலி டாப்பர்ஸ் இருந்தாலும் ஒரு லாஸ்ட் மினிட் ரிவிஷன் வேணும் அப்படின்னா திஸ் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். அண்ட் ஒரு ஏற்கனவே இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெரியும், பட் நான் கொஞ்சம் தரவு பண்ணிக்கணும், இந்த ஸ்டாப் பாயிண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கா எழுதணும் அப்படிங்கிற கீ பாயிண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? சோ கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட் அதை பின் பண்றோம், டெஃபினட்டா டவுன்லோட் பண்ணி ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணி படிங்க, யூஸ் பண்ணிட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஓகே, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறமா நான் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் இருக்கு. திஸ் இஸ் சென்டம் வாங்கணும், இது மட்டும் படிச்சா போதுமா? எப்பவுமே क्वेश्चंस இது மாதிரி கேட்பீங்க பசங்களா, இது கேட்காதீங்க. பிகாஸ் நான் சொன்ன மாதிரி முக்காவாசி மார்க் எனக்கு வாங்கணும், இல்லாட்டி பாஸ் பண்ணணும், இல்ல நான் ஏற்கனவே நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு ஒரு ரிவிஷன் வேணும் அப்படிங்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல். பட் நீ சென்டம் வாங்கணும்னா ஆல் புக் பேக் क्वेश्चंस தரவா இருக்கணும், கொஞ்சம் புக் இன்னும் தரவா இருக்கணும், யோர் ஹோல் டெக்ஸ்ட் புக் உனக்கு சூப்பரா தரவா இருந்தா நீ ஈஸியா சென்டம் வாங்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் சென்டம் கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 100 லேர்னிங்ல சொன்ன மாதிரியே, ரைட், எப்பவுமே நம்ம ஒரு எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு பயம் இல்லாம, ஒரு டென்ஷன் இல்லாம ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் கூட போய் எழுதுங்க எக்ஸாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச சேயிங் ஒண்ணு எழுதி இருக்கோம். சோ அதை பார்த்துட்டு ஃபீல் கான்பிடென்ட், யூ கேன் டூ இட். சோ இதே மாதிரி மற்ற சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் போடுறேன். So I'll see you in the next video. Okay, all the best.